வணக்கம் நண்பர்களே. நடிகர் அஜித்குமார் சார் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூல நிறைய கேள்விகள் அவர்கிட்ட கேட்கப்பட்டது. அந்த கேள்விகள்லாம் அவர் தெளிவாக ஒவ்வொரு கேள்விக்கும் எந்த மாதிரி ஆன்சர் பண்ணணுன்றது அவருடைய அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்காரு. அந்த இன்டர்வியூ வந்ததுக்கப்புறம் இந்த ஊப்பிகள் சில அரசியல் புரிதல் இல்லாத சில அடிமைகளும் தனக்கு சொந்த அறிவும் இல்லைன்றத நினைவு இல்லாத சில நபர்களும் அதை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அந்த இன்டர்வியூவை பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுங்க. அந்த இன்டர்வியூல அவர் தெளிவா அவரோட பதிவை சொல்லியிருக்காரு. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்துல தளபதி, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்களை மட்டும் ஒரு நபரை மட்டுமே பொறுப்பாக முடியாது. தமிழக அரசும் தமிழக அரசுடைய காவல்துறையும் எல்லாருமே பொறுப்பு இருக்கணும், தன்மை உட்பட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவிட்டிருக்காரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்டுக்கு கூட்டம் வருது, கோவில் திருவிழா அந்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்கும்போது கூட்டம் வருது. சில கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு வருது அப்படின்லாம் சொல்றாரு. அப்படிலாம் சொல்லிட்டு ஏன் சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி விபத்துகள் இந்த மாதிரி சார்ந்து கூட்டம் வரும்போது ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் வச்சிருக்காரு. நாங்க எப்பவுமே ரசிகர்களை உற்சாகப்படுத்திதான் ஒழிக்கிறோம் அப்படின்றதும் சொல்லியிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு கேள்விக்கு எந்த மாதிரி பதில் அளிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சு அவருடைய அனுபவத்துக்கு ஏற்ப சிறந்த பதிலை தான் அவர் கொடுத்திருக்காரு. அந்த வீடியோவை முழுசா பார்க்காம வதந்தியை பரப்பணும், பொய்யான விமர்சனத்தை வைக்கணும்னு சில, அது எப்படி சொல்றதுங்கிறதே தெரியலங்க. அது சில ஒரு அருவருப்பான விமர்சனத்தையும் பொய்யான ஒரு விவாதத்தையும் ஏதோ பேசணும், தன்னை விளம்பரப்படுத்திக்கணுன்றதுக்காகவே ஒருத்தரை தாக்கி பேசுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நடிகர் அஜித் அவர்கள் கொடுத்த இன்டர்வியூ பார்த்துட்டு விமர்சனத்தை வையுங்க, அதை பார்க்காம விமர்சனம் பண்ணாதீங்க. ஏன்னா அவரு ஒவ்வொரு பதிவுக்குமே அழகான ஒரு பதிலை கொடுத்துருக்காரு. சரிங்களா? இதை பார்க்கின்ற தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் சரி, பிற நபர்களும் சரி, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இறுதியா அவரும் சொல்லியிருக்காரு, உண்மை ஜெயிக்கும். அதாவது அவங்க விசாரணை நடந்துட்டு இருக்கு, கண்டிப்பா அதுக்கான நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு பதிலையும் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நல்லதே நடக்கும், உண்மை ஒரு நாள் வெளியே வரும், நம்பிக்கையோட இருக்கு.